ஹாய் நண்பா, வணக்கம். இது ஆன்லைன் சுவாசம். நான் உங்கள் சுரேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி 100% சேனலு இன்றைக்கி 100% சேனலு என்ன டாபிக் எடுக்கிறது, என்ன கண்டென்ட் கொண்டு வருது, அந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு என்ன நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனா அதை எப்படி நம்ம படிக்கிறது, அதை 5 நிமிஷம் வீடியோவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போராடி செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கி நம்ம ஒரு வீடியோ எடுத்து 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணி நேரத்தையும் கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதை சிம்பிளாக ஈஸியாக நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டு நம்மகிட்ட இருந்து அந்த வியூஸை மொத்தம் தட்டி பிரிக்கிறாங்க சில குரூப். ஆமாம். ஸோ நம்ம போன வாரம் நம்ம சேனலில் ஒரு 4-5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 வீடியோவில் 2-3 வீடியோவுக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணி அடுத்த செகண்டே எனக்கு சூப்பர் கண்டென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. சரி, புதிய சேனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது என்ன கமெண்ட் அப்படிங்கிறத வேணால் சைடில் கொடுக்குறேன், வேணால் பாருங்கள். நல்ல கமெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்கு 3 சேனல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. 3 சேனல்லேருந்து வந்துச்சுன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சேனலுக்கும் ஒரே லோகோ. எனக்கு அங்கே தான் டவுட் ஆச்சு. போய் அதுக்கப்புறம் அவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அவங்க சேனலுக்குள்ளே போனோம். யார் என்ன எதுங்கிறது தெரியல எனக்கு டீட்டெயிலு. அதனால் அவங்க சேனலை செக் பண்ணுறதுக்காக சேனலுக்குள்ளே போனேன். ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் வரும், சரி நம்ம இந்த வீடியோவும் பார்க்குறாங்க, அவங்களோட சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலுக்குள்ளே போனேன். அவங்க சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ அந்த டயத்தில் எனக்கு என்னால் செக் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணி நான் அதுக்கு வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக நான் அந்த வேலையில் இருந்தேன். அதனால் சரியாக கவனிச்சிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது மறுபடியும் அடுத்த வீடியோவிலையும் இதே மாதிரி தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வரவும் நான் டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. 2-3 சேனலோட பேர், பட் ஆனால் ஒரே லோகோ அப்படிங்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதனால் அவங்க சேனலை மறுபடியும் போய் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க போட்டிருக்கிற வீடியோ மொத்தம் 3 வீடியோவும் அப்லோட் பண்ணி 1 வாரமே ஆச்சு. 1 வாரம் ஆச்சுனாலும் அந்த 3 வீடியோவுக்கும் வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா 28,000, 30,000, 40,000. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல. இது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனல்களை எல்லாத்தையுமே நான் கூகுள் வழியாக எல்லாமே செக் பண்ணேன். கூகுளில், யூடியூப்பில் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேட்டேன். அவங்க எல்லாம் சேனல் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்திருக்கு இது மாதிரி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி மெசேஜ் இந்த சேனலில் இருந்து எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. அதாவது இவங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக சேனல் ஆரம்பித்து வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க, அதாவது ஒரு நார்மல் ஸ்டேஜில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிற்கிற கண்டிஷனில் இருக்கிற ஒரு சேனல்களை அப்ரோச் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரைபரையும் அவங்களோட வியூஸையும் மட்டும் ஏற்றிக்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் தூண்டி விடுறாங்க. அதாவது சப்போஸ் இது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட இருந்து அவங்களோட வியூஸை அதிகப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சப்ஸ்கிரைப் அதிகப்படுத்திக்கிறாங்க. இவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பட் ஆனால் வீடியோவை பார்க்காமே இவங்க கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது எப்படி வருன்னு கேட்டிங்கன்னா, இதனால் நல்லதானே, நம்ம சேனலுக்கு ஒரு வியூவர்ஸ் வர்றாங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களாம் நினைக்கலாம். பட் ஆனால் அது தப்பு. இது யூடியூப் தரப்பில் இருந்து பார்க்கும்போது, இதை யூடியூப் தரப்பில் கேட்கும்போது யூடியூப் தரப்பில் இருந்து சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்பேம் கமாண்ட். ஸ்பேம்னா என்ன அப்படிங்கிறது நான் அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி அதாவது வீடியோவே பார்க்காம, வீடியோவை ஆன் கூட பண்ணாமல் நம்ம ஒரு சேனலுக்கு ஒரு வீடியோவை பார்க்காமே அந்த சேனலை பற்றி, அந்த வீடியோவை பற்றி நம்ம ஏதாவது கமெண்ட் கொடுக்குறோன்னா அது மொத்தம் ஸ்பேம் கமாண்ட். இந்த ஸ்பேம் கமாண்ட் உங்கள் சேனலுக்கு கூட நாளைக்கு லாஸ்ட்டில் போகும்போது உங்கள் சேனலை பிளாக் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணி யூடியூப்லேருந்து வெளியில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்பேம் கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த சேனல்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மொத்தம் 3-4 சேனல், அந்த 3 பேர் 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3-4 பேரும், அந்த 4 பேர்த்துக்குள்ளேயும் டார்கெட், இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் வேணும், இவ்வளோ வியூஸ் வேணும். அதனால் புதிய சேனல்லேருந்து யாராவது அப்லோட் பண்ணுறாங்களான்னு நம்மளை எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை எடுத்து அதிலேருந்து ஒரு கமெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விடும்போது புதுசாக தொடங்கி இருக்கிறவங்க
நமக்கு இன்னும் அச்சீவர் இல்லை அப்படிங்கும்போது, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கும்போது, ஓ நம்ம சேனலுக்கு யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்போ கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம போய் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அவங்க வீடியோவையும் பார்க்கணும்னு நினைப்போம். சரி என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் கிடச்சிருது, வியூவர்ஸும் கிடச்சிருது. அவங்களுக்கு உண்டான கண்டென்ட்டே இல்லைனாலும் அவங்க வந்து அழகாக இது பண்ணிடுறாங்க. அவங்களோட சேனலுக்குள்ளே நீங்கள் போய் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலோட நேம் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க சேனலுக்குள்ளே போய் அவங்க சேனலில் வீடியோஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் இருக்காது. பட் ஆனால் அவங்க ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கும். அதுவே யாரோட வீடியோன்னு தெரில, எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரில. சப்போஸ் நாளைக்கு இவங்க இப்படி பண்ணுறவங்க நாளைக்கு உங்கள் சேனலை ஹேங் அவுட் பண்ணி, அதாவது ஹைஜாக் பண்ணி உங்கள் சேனலை அவங்க பேரில் எடுக்கவும் முடியும். அதில் சாத்தியம் நிறையா இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்ன வழிமுறைகள், இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது மொத்தம் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெர்ம் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் எந்தெந்த மாதிரியான கமாண்டை வந்து ஸ்பெர்ம் கமாண்டில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் ஆகி அடுத்த செகண்டே அதுக்கு வந்து நம்ம கமெண்ட் கொடுத்தாலும், சப்போஸ் அந்த வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறோம், அதாவது அவங்க போட்டிருக்கிறது என்ன கண்டென்ட்னே தெரியாது, அதுக்கு உண்டான இதே நமக்கு புரியாது, ஆனால் நம்ம அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கமெண்டு சப் டு சப்பு, அதுக்கப்புறம் உங்கள் சேனலோட லிங்க் எடுத்து என் சேனலுக்கு கீழே அப்லோட் பண்ணி என்ன சப் பண்ணுங்க, நான் உங்களை சப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது. இது எல்லாம் இந்த மாதிரி அன்வான்டாக அனுப்புகிற திங்ஸ் எல்லாமே யூடியூப் என்ஜினில் வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கமாண்டாக தான் எடுத்துப்பாங்க. அதனால் இது வந்து ஸ்பெர்ம் கமாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சமயம் சர்ச் பண்ணி ஃபில்டரில் வந்து இது லாக் ஆகாமல் தப்பிச்சிருச்சுன்னா அந்த கமாண்ட் நமக்கு காட்டும். இது ஃபில்டரில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது ஸ்பெர்ம் கமாண்டில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் ஆனால் ஸ்பெர்ம் கமாண்டில் கூடுதலாக நிறைய நமக்கு ஸ்பெர்ம் கமாண்டில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா யூடியூப் தரப்பட்டு நம்ம சேனலில் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை என்றைக்குமே புரிஞ்சுக்குங்க. இது நம்ம சேனலுக்கும் பிரச்சனையாக கூட வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா தயவுசெய்து அதை ஸ்பெர்ம் கமெண்ட்டாக எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட சேனலுக்குள்ளே போய் அவங்களோட வீடியோக்குள்ளே பாருங்கள். அவங்க கண்டென்ட்டை அவங்க லோகோ வச்சு அவங்க கண்டென்ட்டில் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா, செஞ்சுருக்காங்களா, இவங்க ஒரிஜினல் சேனல் தானா, இவங்க வந்து எல்லாரோட வீடியோவும் பார்க்குறாங்களா, செய்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போய்க்கிங்க. பட் ஆனால் டவுட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த கமெண்ட்டை நீங்கள் திருப்பி கமெண்ட் பண்ணுறதோ செய்கிறதோ பண்ணாதீங்க. அது அப்படியே ஒரு ஸ்பெம் கமெண்ட்டாகவே விட்டு. இப்போ இந்த 3 சேனல் எந்தெந்த சேனல் பார்த்தீங்கன்னா, டாம், டிம், டெம், இவங்க 3 பேரும் 3 சேனல். இவங்க 3 பேர் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சேனலுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் திருப்பி கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை கமெண்ட் வராது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரீதியில் செயல்படுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரீதியில் அப்படின்னா இவங்க மெசேஜ் அவங்க மட்டும் தான் ஒன் சைடு அனுப்புவாங்களே தவிர நம்ம திருப்பி ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்சிபிளும் இருக்காது. இது வந்து அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்க வீடியோ பார்க்கணும் செய்யணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் சேனல் இதனால் ஹேக் கூட செய்யலாம். நம்ம வீடியோ வியூஸே இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது வேஸ்ட்டாக, அது எனக்கு தெரிஞ்சு அது நாளைக்கு உங்களுக்கு யூஸ் இல்லாமே கிடக்கும். அது தேவையில்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். பட் ஆனால் நம்ம ஆர்வக்கோளரில் அவங்க சேனலை வந்து போய் திடீர்னு பார்த்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்போம், செஞ்சுட்ருப்போம், வியூஸ் போயிட்டுருக்கோம். அது அவங்களுக்கு தான் லாபமே தவிர உங்களுக்கு இதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. பட் ஆனால் உங்கள் சேனலை காப்பாற்றிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முன்னெச்சரிக்கைன்னு கூட சொல்லிக்கலாமே, முன்னெச்சரிக்கையாக கூட இருந்துக்கலாம். அதனால் தயவுசெய்து அது என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. உங்கள் சேனலுக்கு இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்திருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கூட ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி என்னோட அனுபவம் இது. எனக்கு இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் மூலிமா எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடலை. என்னைய மாதிரி வேறு யாருக்கும் இந்த கமெண்ட் வந்து அதனால் வேறு பிரச்சனைகள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேனல் வச்சுருந்தாங்களும் சப்போஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லி புரிய வச்சு சப்போஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.